மிகப்பெரிய காத்திருப்புக்கு பிறகு நாம் எதிர்பார்க்கிற நாள் நாளைக்கு வரப்போகுது. என்னன்னு கேட்குறீங்களா? எலெக்ஷன் ரிசல்ட். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பேட்டில் லாஸ்ட் ஒரு 1.5 மந்த் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த பேட்டிலுடைய முடிவு நாளைக்கு தெரிய போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. நம்முடைய கிறிஸ்டின் சொசைட்டிஸ், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் அண்ட் ஹிந்து அமைப்புகள் இப்படி எலெக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிஸ், ஒவ்வொரு யூனிக் பார்ட்டிஸ் எல்லாமே நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு போட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு ஓட்டு போடு, எனக்கு ஓட்டு போடு, இவங்களுக்கு போடு, அவங்களுக்கு போடுன்னு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் டேட் வந்து ஓட்டு நம்ம போட்டோம். அதுக்கு பிறகு இப்பொழுது நிறைய எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் சொல்லி நம்மளை குழப்ப ஆரம்பித்தாங்க. டிவி சேனல்ஸ் பார்த்தீங்களா, நம்மளை குழப்பி ஒரு வழி பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போது இந்த நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. இந்த நொடி பொழுதில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டால் இனி தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நம்ம பிரதானமான ஒரு 4 கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அண்டு என்டிகே, நாம் தமிழர், இப்படி 4 கட்சி இருக்குது. இந்த 4 கட்சியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றது இனி நீங்கள் பதிவிடுறதுனால எந்த தவறும் கிடையாது. அதனால் ப்ளீஸ் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் வாயிலாக தெரியப்படுத்துங்க.